எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். எல்லா பொண்ணுங்களுக்குமே இந்த மூமெண்ட் வந்து நடக்காதா அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்து காத்துட்ருப்போம். அந்த மாதிரி தான் வந்து நானும். ஆக்சுவலாக நான் செக் பண்ணுறப்போ பண்ணலாமா வேண்டாங்கிற மாதிரி எனக்கு டவுட்டாக இருந்தது. ஏன்னா எனக்கு 3 நாள் தான் தள்ளி போயிருந்துச்சு. கணக்குக்கு வந்து 33வது நாள் சொல்லுவாங்க. எனக்கு அதனாலேயே டவுட்டு நம்ம பண்ணலாமா வேண்டாமான்ட்டு. பட் எனக்கு கொஞ்சம் சிம்டம்ஸுமே நிறைய இருந்துச்சு. நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டிருந்தேன். எல்லாருமே அது ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் தான், செக் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு 7 டேஸ் அந்த மாதிரி தள்ளி போய் செக் பண்ணோம் அப்படின்னா இன்னும் ரிசல்ட் நல்லாவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் காலையில் நம்ம தூங்கி எழுந்திரிச்சோன்னா ஃபஸ்ட்டு யூரினில் செக் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து ரிசல்ட் பெட்டராகவே இருக்கும். ஆனால் என்னால் நம்பவே முடியல. 3 நாள் தான் தள்ளி போச்சு. எனக்கு நல்லா டார்க் லைனாகவே வந்திருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னால் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனே சொல்ல முடியல. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. காலையில் மாமாவும் தூங்கிட்டு இருந்தார். சிக்கு தான் என் பக்கத்தில் இருந்தா. நான் அவகிட்ட தான் ஃபஸ்ட்டு காமிச்சேன். உனக்கு தம்பியோ தங்கச்சியோ வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு. நான் மாமாட்ட காமிச்சதில் வீடியோ எதுவுமே எடுக்கல. அவருக்கு ரொம்பவே ஹாப்பி. என்னோட பர்த்டே அன்றைக்கி நான் செக் பண்ணேன். அவர் நான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலைன்னா நீ எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இது 1 நாள் 2 நாளில் நடக்கலை. நிறைய வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் இந்த இதுக்காக. எல்லாத்துக்குமே வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன்.